வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது விஜய் இன் அதிரடியால் அதிமுகவிற்கு சிக்கல், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க வெள்ளைக்கானும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெருமிதத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களாகவும் பார்க்கப்படுகிறது, அரசியல் வட்டாரத்திலும் பேசப்படுகிறது. அந்த வகையில் தற்பொழுது பெருமிதத்தில் இருக்கக்கூடிய யூடியூபர் பெருமிதத்தில் பார்த்திங்கன்னா மரிதாஸ் கைதை கண்டித்து அதிமுக பதிவிட்டுள்ளது. அதாவது ப்ரெஸ் மீட் கொடுக்கவும் மாட்டீங்க, செய்தி நிறுவனங்களையும் பிளாக் அவுட் பண்ணுவீங்க, யூடியூப் பல பேச்சினால் கைது பண்ணுவீங்க, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ என அதிமுகவின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. அதிகாரத்தில் இருப்பவர்களை கேள்வி கேட்கும் குரல்களை அடக்குவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என தமிழிசையும் கண்டனமும் தெரிவித்திருந்தார். இதனால் பெருமிதத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக தாவேகாவை வேறு ஒரு ரூபத்தில் சீண்டி கொண்டிருக்கிறது என்றே கூறப்படுகிறது. நேரடியாக திமுக சீண்டுவதும் மறைமுகமாக அதிமுக சீண்டுவதும் என இரு திராவிட கட்சிகளும் தங்களுடைய ஒரு சில முடிவுகளையும் முயற்சிகளையும் மிக தீவிரமாக இருந்து செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னே பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் 2026 தேர்தல் களத்திற்கு பிறகு மிக தீவிரமாக பார்த்திங்கன்னா தாவேகாவுடைய வெற்றி இருந்ததற்கு இந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவில் இரு திராவிட கட்சிகளும் பயணிக்கிறார்கள். ஸோ இந்த வெற்றியை எப்படியாவது பார்த்திங்கன்னா தவிர்த்தாக வேண்டும், இந்த வெற்றி பார்த்திங்கன்னா நிலைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய அரசியல் நகர்வுகளையும் முடிவுகளையும் மிக தீவிரமாக எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது மட்டும் தமிழகத்தில் மிக தீவிரமாக பார்க்கப்படுகிறது. அதனால் பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் அதிமுக தாவேக இடையிலான அந்த மோதல் போக்குகள் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தாவேகாவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அரசியல் வட்டாரத்தில் மிக தீவிரமாக பார்த்திங்கன்னா ஒரு புறம் பார்க்கப்படுகிறது. பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான திருப்பங்கள் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் தெரிய வரும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.